ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. பிரேமோட ரூமை பாருங்கள், என்ன வேலை பண்ணி வச்சுருக்கான். ஸோ 10 டேஸ் மேலே வீட்டில் தான் இருந்தான், லீவு. அதனால் வந்துட்டு அவனோட ஷெல்ஃபும் சரி, அவனோட பெட்ரூமும் சரி, நான் வந்துட்டு எதுவுமே பண்ண விரும்பலை. ஏன்னா திருப்பி திருப்பி அப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள். ஸோ இது எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணணும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா புக் ஷெல்ஃப்லாம் கொஞ்சம் நீட் பண்ணிட்டேன். சார் எப்போவுமே அப்படி தான் வச்சுருப்பாரு. ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து க்ளீனாக வந்து எல்லாமே நீட் பண்ணியாச்சு. அவனுக்கு தேவையான புக்ஸு, கொஷின்ஸ் பேப்பர்ஸ்லாம் அதிகமாக வச்சுருந்தேன். அதெல்லாம் எப்போவுமே எனக்கு வந்து நான் படிக்கும் போதுலேருந்தே வந்துங்க அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் கலெக்ஷன் பண்ணி வச்சுப்பேன். நல்லா படிக்கிறனோ இல்லையோ, கொஷின் பேப்பர்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணி ஒரு பவுச்சில் போட்டு வச்சுப்பேன். ஸோ அது மாதிரி கீழே இருக்க அந்த ஃபைல்ஸில் எல்லாமே வந்துட்டு அவனோட கொஷின்ஸ் பேப்பர்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த பக்கம் முடிஞ்சிருச்சு. ஸோ பெட் ஸ்ப்ரெட்டும் மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து இப்போ வந்து துணியெல்லாம் அடுக்கி கொடுத்துருவேன். அதாவது ஆள் தான் வளர்ந்துருக்காங்களே தவிர கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே கிடையாது. அவனுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், தனித்தனியாக வந்து நீ வந்து உன்னோட ட்ரெஸ்ஸு வந்து பேண்ட் வந்து ரெகுலர் பேண்ட்டு, ஜீன்ஸ் பேண்ட்டு, அப்புறம் ஃபார்மல் பேண்ட்டு இதெல்லாம் தனித்தனியாக வேணால் எதுவுமே கேட்க மாட்டான். ஸோ நான் 1 வீக்காக என்ன பண்ணிட்டேன்னா இந்த பக்கமே, அதாவது 10 டேஸாக இந்த பக்கமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இதை விட மோசமாக இருந்தது. இடையில நான் அப்பப்போ எடுத்து வச்சுட்டு போகிறதுனால கொஞ்சம் க்ளீனாக இருந்தது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அவனோட ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோசமாக வச்சுருந்தான். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீட்டாக செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். 1 by 1 இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீனிங் வீடியோ தான் இருக்க போகுது. ஸோ இது எல்லாமே டஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் வந்து நீட் பண்ணது தான். இப்போ வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ மண்டே வைப் வந்து சுறுசுறுப்பாக க்ளீனிங்கில் போகுது இன்றைக்கி எனக்கு. கண்டிப்பாக வந்து க்ளீனிங் வேலை தான் இருக்க போது. ஃபுல்லாக ரூமெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கான வந்து இன்றைக்கி டேவே எடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி என்னால் எங்கேயுமே வெளியே போக முடியாது. ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கேன். டீத் இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்காக வந்து இங்கெல்லாம் வந்து ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி நைட்டு வந்துட்டு என்னோடய பல்லு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. கடா பல்லு 2 எடுத்தாச்சு. ஸோ அது ரொம்ப நாளாக வந்துட்டு நான் அப்படியே விட்டதுனால எனக்கு ஜாஸ் எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க, நீ எப்படியே விட்டிங்கன்னா இருக்கிற பல்லெல்லாம் ஆட ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு பல்லு இந்த பக்கம் ஒரு பல்லு எடுத்தது. அதை அப்படியே விட்டாச்சு. பட் வந்துட்டு பெயின் டாலரேட் பண்ண முடியல. சரி என்ன வழியாக இருந்தாலும் சரி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ளான்ட்டுக்கு வந்துட்டு ஸ்க்ரூ பண்ணிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி நைட் வந்து பல்லு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால உங்களுக்கு பாருங்கள், இந்த ஒரு பக்கம் வந்து வீங்கின மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எங்கேயுமே போக முடியாதுன்றதுனால இந்த வேலைலாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். முடிச்சாச்சுங்க. பிரேமோட ரூமை வந்து கம்ப்ளீட்டாக நீட் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு அவனோட இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இங்கே வச்சுருக்கேன். பெட்டெல்லாம் வந்து பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் மாற்றியாச்சு. அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா புக் ஷெல்ஃபு அண்ட் ட்ரெஸ்ஸிங் எல்லாமே, ட்ரெஸ்ஸிங் கபோர்டு எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஈவினிங்லாம் இந்த மாதிரி இருக்காது, ஃபுல்லாக வந்து கலைச்சி போட தான் போகிறான். அது மட்டும் இல்லை, எங்கள் ரூமையும் சேர்த்து கலைப்பான். அதுதான் ஒன்று. அவனுக்கு தனி ரூம் கொடுத்தாலுமே எங்கள் ரூம் ஃபுல்லாமே வந்து அவன் வந்து கலைச்சி தான் வைப்பான். ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்துட்டு அவனுக்கு தேவையான ஐட்டம்லாம் வச்சுருக்கேன். பாத்ரூம் மேட் மாற்றியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ வந்து அவனோட ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. பெட்ரூமை நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. ஸோ அவன் பெட்ரூம் முடித்த உடனே என்னோடய பெட்ரூம்லேயும் வந்துட்டு நான் அந்த பெட் கவர்லாம் மாற்றியாச்சு. ஸோ டேபிள்லாம் தொடச்சாச்சு, நீட் பண்ணியாச்சு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நியூ ட்ரெஸ்ஸஸ் தைக்க வேண்டியது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து என்னோடய ரூமை வந்து நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஹால்லையும் நான் வந்துட்டு நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. ப்ரூசிக்கு சாதம் வச்சாச்சு. அவன் வந்து இதுக்கப்புறம் தூங்கிடுவான். ஸோ வந்து ஹாலில் வந்து அவ்வளோவா நான் வந்து டம்ப் பண்ணி வைக்க மாட்டேன் எதுவுமே. ஸோ அந்த பக்கம் அந்த பீல் ஆஃப் ஆகுது இல்லையா, அந்த பக்கம்லாம் வந்து செவரு பூசலை. ஸோ அதனால் அப்படி இருக்குது. நாங்கள் வந்து வால்பேப்பர் ஸ்டிக் பண்ணிடலாம் அந்த பக்கம் வந்து ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஹாலும் வந்து நீட் பண்ணியாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப திங்ஸ் வச்சோம்னா நம்ம தொடச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு நான் அவ்வளோ திங்ஸ் எல்லாம் வச்சுக்க மாட்டேன். ஸோ எல்லா இடமும் க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே டைனிங் டேபிள் ஏரியாலேயும்
ஆல்மோஸ்ட் க்ளீனாக தான் இருக்குது. அப்படின்னா சாரியை காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஏசுங்க, நான் வந்து சிறுவாபுரி கோயிலுக்கு போகிறேன். ஸோ சாரீ கட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சாரீ நான் எடுத்து ஒரு தடவை தான் கட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் கட்டவே இல்லை. இந்த சாரீ வந்து ரொம்ப ஒரு அழகான கலருங்க, பிங்க் கலர். அண்ட் இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து ஆஷ் ப்ளூ ஒரு மாதிரி மிக்சடாக இருக்கும். அது கம்ப்ளீட் ஆஷும் சொல்ல முடியாது, கம்ப்ளீட் ஒரு மாதிரி ப்ளூவும் சொல்ல முடியாது, எலிஃபென்ட் கிரேவும் சொல்ல முடியாது. ஒரு மாதிரி கலர் இது பழைய காலத்து சாரியில் வர கலர் இது. ஸோ இந்த கலர் பார்த்து தான் நான் எடுத்தேன். சரி இந்த சாரீ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கட்டிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு மத்தியானம் ஒரு 12-1 அந்த டயத்துக்கு போகலான் இருக்கேன். அப்போ வந்து உங்களுக்கு கூட்டம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இதை எடுத்துகிட்ருக்கேன். இந்த சாரீ எடுத்து வச்சுருக்கேன். ப்ளவுஸ் போட்டு பார்த்துட்டு பிரிக்கணும்னா பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் கட்டிட்டு இதோட ஃபுல் வியூ காமிக்கிறேன். இல்லைனா வெயிலில் வந்து காமிக்கும் போது மேபி உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் கலர் தெரியலாம். இப்போ வந்து இருட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கலர் வந்து கம்ப்ளீட்டாகவே வேறு கலரில் தெரியுது. ஸோ நான் வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. ஸோ வந்துட்டு மணி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகிடுச்சு. 2-3 மணிக்கெலாம் வந்து கூட்டம் கம்மியாக இருக்கும். நான் அதனால் கிளம்பியாச்சு. ஸோ இந்த சாரீ தான் கட்டியிருக்கேன். அதுக்கு மேட்சாக வந்து பேங்கிள் போட்டிருக்கேன். ஸோ கிளம்பிடலாம். நான் காரில் போய்ட்டு வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். மத்தியானத்துக்கு மேலே போனால் கொஞ்சம் வந்து கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி போகிறது வந்து பார்த்திங்கன்னா சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். பைபாஸ்லேருந்து உள்ளே வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் போகணுங்க. ஒரு அழகான கிராமத்துக்குள்ளே தான் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு பல வருஷங்களாக நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். பட் போகவே முடியல. அதாவது கடவுள் வந்து அனுமதி கொடுத்தா தான் நம்மளால் அவரை பார்க்க முடியும் இல்லைங்களா? ஸோ கடவுள் வந்து எங்களுக்கு வந்து அனுகிரகம் இப்போ தான் கொடுத்துருக்கார் போல இருக்குது அவரோட சன்னதிக்கு வரத்துக்கு. இந்த கிராமத்துக்குள்ளே போகும்போது ஊருக்குள்ளே பயணம் செய்கிற மாதிரி இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா வயக்காடு, விவசாயம் தான் இருக்கும் அந்த கிராமத்தில். சிறுவாபுரி முருகனோட அதிசயங்கள் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது அவரை போய் பார்த்துட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிய நாட்கள்லாம் உண்டு. பட் இந்த தடவை வந்து நம்ம வந்து போகும்போது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. உண்மையிலே சொல்கிறேங்க, கடவுள் அதாவது திக்கற்றவனுக்கு கடவுள் தான் துணைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் வந்து கோயில் சன்னதிக்கு போயிட்டு வாங்க. உண்மையிலே வந்துட்டு அவ்வளோ பாசிட்டிவாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம வந்துட்டு என்ன தான் வீட்டில் சாமி கும்பிட்டாலும் அந்த கோயிலுக்கு போகும்போது ஒரு மன நிம்மதி இருக்குது இல்லையா? அது சொல்லவே முடியாது. நாங்கள் வந்து ஒவ்வொரு வாரம் போகும்போது அது வந்து நாங்கள் வந்து உணர்றோம். அண்ட் உண்மையிலே வந்துட்டு அவ்வளோ சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த சிறுவாபுரி முருகன் சொல்லுவேன். ஆக்சுவலி நாங்கள் மத்தியான நேரத்தில் போனதுனால கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக தான் இருந்தது. சீக்கிரமாக வந்து கடவுளை பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ ஒவ்வொரு வீக்கும் நாங்கள் வந்துட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் போகும்போதும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். Bye.